السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى لا تحزن إن الله معنا. وقال نبينا صلى الله عليه وسلم الرجل على دين خليله فانظر أحدكم من يخاذل. رواه أبو داود. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமாய்ந்த நண்பர்களே, நல்ல நண்பன் யார் என்று பார்ப்பதற்கு முன்பாக நாம் நட்பினுடைய முக்கியத்துவத்தை பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய மறுமையில் நமக்கு நரகம் கிடைக்குமா அல்லது சொர்க்கம் கிடைக்குமா என்ற விஷயத்தை தீர்மானிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரணமாக நட்பும் இருக்கிறது. நமக்கு கேள்வி எழும்பும், எப்படி ஒரு நட்பு நம்முடைய மறுமை வாழ்வை தீர்மானம் செய்யும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதர் அவருடைய நண்பருடைய கொள்கையின் மீதே இருக்கின்றார்கள். ஃபன்லுரு அஹதுக்கும் மை யுஹாலிலு. எனவே உங்களில் ஒருவர் தோழமை கொள்வதற்கு தகுதியானவர் யார் என்று பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் என்று குறிப்பிட்டதற்கு காரணம் இஸ்லாம், ஹிந்து, கிறிஸ்டின் என்ற அந்த மதத்தை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் என்று குறிப்பிட்டது கொள்கை. தன்னுடைய நண்பன் எந்த கொள்கையில் இருக்கின்றான், நல்லது செய்யக்கூடிய நல்ல கொள்கையில் இருக்கின்றானா அல்லது கெட்டது செய்யக்கூடிய கெட்ட எண்ணமுடைய கெட்ட கொள்கையில் இருக்கின்றானா என்று பார்ப்பதை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய நண்பன் இருக்கின்றான், அவன் கெட்டது செய்யக்கூடிய கொள்கையில் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனும் அந்த கெட்ட கொள்கையின் மீது செல்வான். அவனுடைய மறுமை வாழ்க்கை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகத்தில் இருக்கும். எனவே நம்முடைய அந்த மறுமை வாழ்க்கையை முடிவே செய்யக்கூடிய இந்த முக்கியம் வாய்ந்த இந்த நட்பு இருக்கிறது அல்லவா, இதை யாருடன் வைத்துக் கொள்ள வேண்டும்? அதற்கு தகுதி வாய்ந்த அந்த நல்ல நண்பன் யார் என்று சொன்னால், தன் நண்பன் செய்யக்கூடிய தப்பை அந்த இடத்திலேயே சுட்டி காமிப்பது. யார் ஒருவன் தன் நண்பன் செய்யக்கூடிய தப்பை அந்த இடத்தில் சுட்டி காமிக்கின்றானோ அவன் அந்த நல்ல நண்பனுக்கான தன்மை உடையவனாக இருக்கின்றான். இதை நம் இஸ்லாம் மட்டும் சொல்லவில்லை, சைக்காலஜியிலும் இதை தான் சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு நண்பன் அவன் தவறை சுத்தி காமிக்கின்றான், ஆனால் அவன் தன் நண்பன் அந்த தவறை செய்யும் பொழுது சுத்தி காமிக்கவில்லை, அந்த இடத்தை விட்டு சென்றவரும் சுத்தி காமிக்கின்றான். அது அல்ல அந்த நல்ல நண்பனுக்கான அடையாளம். தன் நண்பன் செய்யக்கூடிய அந்த தவறை அந்த இடத்திலேயே சுத்தி காமிப்பதற்கு. இதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மா ஹுத்பாவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் சொல்கின்றார்கள், என்னுடைய சொல்லை கேளுங்கள், எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று சொல்லும் பொழுது உடனே சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வதை என்னால் கேட்க இயலாது, அதற்கு கட்டுப்படவும் இயலாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் என்று கேட்டும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கெல்லாம் ஒரு ஆடை கொடுத்தீர்கள், நீங்கள் மட்டும் 2 ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றீர்களே, என்ன ஊழல் செய்கின்றீர்களா என்ற கோணத்தில் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரே வார்த்தை, என்னுடைய மகனாரையும் கேட்டுக்கொள்ளுங்கள். உடனே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து சொன்னார்கள், என்னுடைய ஆடையை என் தந்தையிடம் கொடுத்து விட்டேன். அவர்கள் 2 ஆடையும் தைத்து ஒன்றாக அணிந்து கொண்டார்கள். பின்பு சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் சொல்வதை நான் இப்பொழுது கேட்கின்றேன், அதற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றேன் என்று சொன்னார்கள். நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தன் நண்பன் தவறு அந்த இடத்தில் செய்யவில்லை, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறு செய்யவில்லை, இருந்தாலும் இவருக்கு அது தவறு போடு தெரிந்த காரணத்தினால் ஜும்மா பயான் என்று கூட பார்க்கவில்லை, அந்த ஹுத்துபாவிலே வைத்து அவர்கள் செய்த அந்த தப்பை குத்தி காமித்தார்கள். அதுதான் ஒரு நல்ல நண்பனுடைய அடையாளம், ஒரு நல்ல நண்பனுக்கான தன்மை. இன்னும் ஒரு விஷயமும் இந்த இடத்தில் அடங்கியிருக்கிறது, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருக்கிறது. அதுதான் கண்ணாடி போன்ற தன்மை. அதாவது ஒரு நண்பன் ஒரு நண்பனுக்கு கண்ணாடி போன்று இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நான் பொறுப்பில் இருக்கின்றேன்,
நீ எப்படி என்னை பார்த்து இப்படி பேசலாம் என்று அவரால் கேட்டிருக்க இயலும். ஆனால் அவர்கள் அப்படி கேட்கவில்லை. தன் நண்பனுக்கு தன் தப்பை சுட்டி காமிப்பதற்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தார்கள். ஒரு கண்ணாடியை போன்று இந்த பக்கம் உள்ளது மறுபக்கம் எப்படி தெளிவாக தெரியுமோ அதை போன்று தன் நண்பனுக்கு அவர்கள் இருந்தார்கள். அதுதான் இரண்டாவது நல்ல நண்பனுக்கான ஒரு தன்மை. மூன்றாவது ஒரு நல்ல நண்பனுக்கான தன்மை என்னவென்று சொன்னால் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. இந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இதை பற்றி பார்க்கும் பொழுது இஸ்லாம் மார்க்கத்தின் அந்த வரலாற்றை பொருட்போம் என்று சொன்னால் இரண்டு உயிர் நண்பர்கள் அவர்களுக்கு ஒரு செய்தி எத்துகிறது. அதாவது ஒரு மாவுல் ஹயா என்ற ஒரு குடிபானம் இருக்கின்றது. அதை யார் அருந்துகிறாரோ அவர்களுக்கு இம்மோர்டாலிட்டி, அதாவது சாகா வரம் கிடைக்கும் என்ற ஒரு செய்தி எத்துகிறது. உடனே அந்த இரண்டு நண்பர்களும் அந்த தண்ணீரை தேடி செல்கிறார்கள். அவர் இருவரும் அந்த தண்ணீரை கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஆனால் அதில் ஒரு ஷர்த் இருக்கிறது, அதாவது ஒரு நிபந்தனை இருக்கிறது. யாரோ ஒருவர் தான் தண்ணீரை பருக இயலும். அப்படி இருக்கையில் ஒரு நண்பர் சொன்னார், இது நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் அதிகமாக அமல் செய்கின்றீர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகவும் இருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். உடனே அவர்களும் தன் நண்பன் சொல்லை கேட்டு அறிந்து விடுகிறார்கள். அப்படி அந்த மாவுல் ஹயாவையே விட்டு கொடுத்த நண்பர் தான் நம் அனைவரும் அறிந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அந்த தண்ணீரை அருந்தினார்கள் அல்லவா, அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அப்படி தன் நண்பனுக்காக அந்த இம்மோர்டாலிட்டி சாகாவரத்தையே விட்டு கொடுத்தார்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு பரிசு கொடுத்தான். அதுதான் இந்த உலகை ஆட்சி செய்த அரசர்கள் 4 நபர்கள், அதில் ஒருவராக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தான். அப்படி அந்த நட்புக்குள் நல்ல நண்பனுக்கான ஒரு அடையாளம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. 4வது நல்ல நண்பனுக்கான ஒரு தன்மைதான் தன் நண்பன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்துக் கொள்வது. இதை சைக்காலஜியில் மியூச்சுவல் எம்பதி என்று சொல்வார்கள். அந்த மியூச்சுவல் எம்பதி, அதாவது கஷ்டத்தில் பங்கு பெறுவது எந்த அளவு முக்கியம் என்று சொன்னால், எவன் ஒருவன் தன் நண்பனுடைய கஷ்டத்தில் பங்கு பெற ஆரம்பிக்கின்றானோ அவர்கள் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நட்பு என்பது ஆன்மாத்தியமாக நட்பாக மாறும். இதுக்கு உதாரணம் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் இருந்த அந்த நட்பு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் சூழ்ந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் சென்ற இடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு தான். சென்று சொன்னார்கள், அபூபக்கரே கிளம்புங்கள், நாம் செல்ல வேண்டும் என்று மட்டும்தான் சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு தன்னிடம் இருந்த பணம் காசை எல்லாம் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நண்பன் கூப்பிட்டு விட்டார்கள் என்ற காரணத்திற்காக எங்கு போகிறோம் கூட கேட்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கிளம்பி சென்றார்கள். சென்ற இடம்தான் சவுர் குகை. அங்கே சென்று தஞ்சம் அடைந்தார்கள். அங்கு சில சம்பவம் எல்லாம் நடந்தது, அது நமக்கு அறிந்த விஷயம்தான். அப்படி இருக்கையில் அந்த சவுர் குகையில் தஞ்சம் அடைந்திருக்கும் அந்த வேளையில் எதிரிகள் எல்லாம் சுற்றி கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கோ ஒரு பயம், பதட்டம் ஏற்பட்டது. காரணம், எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம். அந்த வேளையில் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கின்றான். எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக ஒரு ஆயத்தை இறக்கின்றான். அதுதான் லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் தஆலா நம்முடன் இருக்கின்றான். இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் இருந்த அந்த நட்பு ஆன்மாத்தியமாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலாவே சொல்கிறான், உங்களுடன் நானும் இருக்கின்றேன் என்று சொல்கிறான். அப்படி அந்த இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்ற அர்த்தம் அல்ல. யாரெல்லாம் தன்னுடைய நட்பில் ஆன்மார்த்தியமாக செல்கின்றார்களோ அவர் அனைவரோடும் அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நட்பினை நமக்கும் அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. இன்னும் அதே போன்று அந்த தன்மைகளை உடைய நண்பனாக நம்மளையும் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.